வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை எப்படி சொல்லலாம் என்றால் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த பசும்பொன் சித்தர் ஐயா முத்துராமலிங்கத்தவர் கோலைப்பாடி மன்னவரம் எங்கள் முக்குளத்தில் தோன்றியதோ நலமே கருதாமல் தாயகத்தில் உருவாகி அன்னை இந்திராணி பெற்ற அருந்தவத்தால் உதித்தவரா முடிசூடா மன்னன் எங்கள் முத்துராமலிங்க தேவரெங்கே எங்கள் தேவரெங்கே எங்கள் தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தெய்வம் என்ற தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடியே ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வம் என்ற தேவருக்கு அன்பு வணக்கம் பிறந்த நாளில் உலகில் பிறந்த நாளில் நாட்டில் பிறந்த நாளில் இறந்த மனிதன் எவரும் இல்லை என்று பெருமையுடன் சொல்வதிலே தவறமில்லை அது பெருமையுடன் சொல்வதில்லை தவறமில்லை என்று ஆசையற்ற மனித தெய்வம் தேவர் மகன் அன்று ஆசையற்ற மனித தெய்வம் தேவர் மகன் அன்று பிறந்த மண்ணை தொட்டு நாம் வணங்கிடுவோம் என்று தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் வணங்கிடுவோமே எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வத்திற்கு எங்கள் வணக்கம் முக்குளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடிய ஐயா முத்துராமலிங்க தேவர் புகழை பாடுவோம் எங்கள் தெய்வீக தேவருக்கு அன்பு வணக்கம் எங்கள் தேவர் என்ற தெய்வ
மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐவக நிலங்களிலே மிகவும் அற்புதமான இடம் குறிஞ்சி நிலம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமன பூத்து குலுங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயம் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளிமலர் கூட்டங்களும் அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தராக்கலா. என்ன அழகு! இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே நாம் இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கலாம் என்றால் அந்த சத்தத்தை இந்த கீதத்தோட கேட்டுருவோம் அவங்களையும். இந்த இடத்துல இந்த பொன்மாங்குயில் எப்படி பண்பாடுதுன்னு பொன்மாங்குயில் சிங்காரமாய் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் என்ற காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே. வர்ணித்து விட்டாலும் கூட தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்குதான் வள்ளி இருப்பதாக. வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சப்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். ஆளாலும் சோ ஆளாலும் சோ ஆளாலும் சோ என்ன ஒரு அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்ணிற்கு வாய்ப்பே இல்லை. குழல் இனிது யாழ் இனிது எம்பர் தம்மக்கள் மலரை சொல் கேளாதார் என்பதற்கு நீங்க கூவாமல் கூவிக்கொண்டிருக்கின்றாள், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரம் எப்படி இருக்கிறது என்றால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் எப்படி இருக்கும் என்று நினை பார்த்தால் வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த அந்த ஆதிசேடனாலும் முடியாது என்ற காரணத்திலே ஒரு நாவை வைத்துக்கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை முயற்சி செய்து வருவார் என்ற காலத்தினாலே இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற 3 தமிழுக்கும் இணையாக இருக்கும் இந்த பெண்மகளை மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழிவந்த பெண்மணியோ, நீ மூவேந்தர் வழிவந்த பெண்மணியோ, நான்கு குணம் சேர்ந்ததோ பெண்ணிடமோ, நான்கு குணம் சேர்ந்ததில்ல பெண்ணிடமோ, நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ, இவள் நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ என்னிடமோ, மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ,
சந்திரனை பழிக்கும் நெற்றியும், வல்லை போன்ற காதுகளும், முல்லை போன்ற பற்களும், கோவை பழத்திற்கு நிகரான உதடுகளும், உடுக்கை போன்ற இடையும், உய்யார நடையும், இப்பேற்பட்ட அழகெல்லாம் ஒன்று சேர் அமையப்பட்ட ஆரணங்கை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமெல்லாம் வர்ணிக்கலாம். பேர்பட்ட தன்மை நடத்திலே ஒரு கிகத்தத்தோடு சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்கணும். கால நேரத்தை கருத்தில் கொண்டு இரவுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? அழகுக்கும் அறிவுக்கும் அவர்கிணை யாரு? அரசியல் அனுபவம் மிகுந்தவர் யாரு? பழக்கத்தில் நேதாஜி உறவினர் யாரு? பசும்பொன் நகரத்தில் பிறந்தவர் யாரு? தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. அழகுக்கும் அறிவுக்கும் அவர்கிணை யாரு? அரசியல் அனுபவம் மிகுந்தவர் யாரு? பழக்கத்தில் நேதாஜி உறவினர் யாரு? பசும்பொன் நகரத்தில் பிறந்தவர் யாரு? தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. அமைத்தவர் யாரு? வேந்தர் குல மக்களை ஒன்றாய் இணைத்தவர் யாரு? மூல பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்தவர் யாரு? வேந்தர் குல மக்களை ஒன்றாய் இணைத்தவர் யாரு? தேடிய செல்வங்கள் கூடவே இருந்தும் திருமணம் செய்ய தியாகியும் யாரு? தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விருந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கினி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. உக்கிரமாண்டிய தேவர் பெற்ற உத்தமர் யாரு? இந்திராணி மலர்பினில் பிறந்த குழந்தையும் யாரு? உக்கிரவாணிய பெற்றெடுத்த உத்தமர் யாரு? இந்திராணியில் மகிழ்ச்சியில் பிறந்த குழந்தையும் யாரு? தேடிய செல்வங்கள் கூடவே இருந்தும் திருமணம் செய்ய தியாகியும் யாரு? தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. அழகுக்கும் அறிவுக்கும் அவர் திணை யாரு? அரசியல் அனுபவம் மிகுந்தவர் யாரு? பழக்கத்தில் நேதாஜி உறவினர் யாரு? பசும்பொன் நகரத்தில் பிறந்தவர் யாரு? தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. தேசம் காப்பதை உயிராய் கொண்ட தேவ திருமகனாரு. அற்புதமாக எப்போ பாட்டு நல்லா இல்லையா? அப்படியே உட்காந்துருக்கீங்கள, அதானே உங்களுக்கு ஒரு ஆளுக்கு நன்றியை சொல்லிட்டு சந்திக்க வேண்டிய வேலை சந்திக்க போதுமா? யாரியா புலி வேஷம் போட்டு நாட்டில் அவன் போகலன்னு கவலைப்படுறேன். போனால் போயிட்டு போகுது. போனா போயிட்டு போதுன்னு விடக்கூடாதுங்க. இல்லை, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்பவர் யாரடா? சங்கு தெரிக்க போகுது உனக்கு. புலி வேஷம் போட்டு சிலம்பு சுத்துறாள் தான். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெள்ளிமலை இருந்து வர்றேங்க. வெள்ளிமலை. ஆமா. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு சடையன். சடையன். ஆமாங்க. உங்க அம்மா பேரு? அம்மா பேரு சடைச்சி. சடைச்சு. உங்க பேரு? என் பேரு கந்தவேடங்க. கந்தவேட. ஆமா. வந்த நோக்கம்
மான்குட்டி பிடிக்க. மான்குட்டியா? ஆமாங்க. இந்த வாடையில எந்த மானியா வருது? ஏங்க இருக்குங்க, இங்க மான்குட்டி இருக்கு. நான் வர்றதுக்கே பயந்து பயந்து தான் வந்தேன். எங்க இருக்கு மானு? இருக்குங்க. மான் இருக்கா? ஆமா. நொண்டி கற்பனை சாமி மேல சூடத்தை கொளுத்தி சத்தியம் பண்ணு. நீங்க இந்த ஊடு பாதையில வாங்க, மான்குட்டி இருக்கா இல்லையான்னு தெரியும். ஊர் பாதையில வாங்க, உலக பாதையில வாங்கன்னு சொல்ல. சும்மா ஓட்டிக்கிட்டு மான் இருக்கு. ஏங்க இருக்குன்னா அப்புறம் இல்லன்றதா? ஏங்கடா இருக்குக்கு எதிர்பார்த்தா இல்லையா? அதுக்காக சொல்றீங்களா? எடுத்து பேசணும்னே வந்திருக்கீங்களா? பேசி பாப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பரம்பரை வேட்டையா? பரம்பரை வேட்டைங்க. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு? அப்பா வந்து காளையை பிடிச்சி வச்சிருக்காருங்க. காளை. உங்க அம்மா? அம்மா சிங்கத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. உங்க அண்ணன்? அண்ணன் வந்து மூஞ்சுருங்க, எலி. ஆமா. உங்க தம்பி? தம்பி வந்து புளியை பிடிச்சிருக்காருங்க. புலிண்டா கொட்டை எடுத்ததா எடுத்தா? அந்த புலி இல்ல, விலங்கினா. விலங்கு புலி. ஆமாங்க. நீங்க மான தேடி? நான் மான் தேடி வந்திருக்கேன். சின்ன பிள்ளையில உங்களுக்கு எது வலுப்பு வருமா? ஏன் அப்படி கேக்குறியா? கையில இரும்போட அலையிறீல. இப்படி பேசலாமா? இது இரும்பா, அம்பு, வெல், யாழ். இது எடுத்தேன்னு வைங்க. அது எதுக்குங்க? இப்படி காமிச்சேன்னு வைங்க, இங்கேயே நின்றுவீங்க. இந்த வத்தியலா கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையலாமா? அப்ப இதை வச்சு உங்க மான இழுக்க? அப்படி இல்லைங்க, கையால பிடிக்கணும் வந்திருக்கேன். கையால பிடிக்கணும்? மான்குட்டி கையால பிடிக்கணும் வந்திருக்கேன். ஓ சரி. ஆமா, வேட்டையாடையில கீழே விழுந்துட்டீங்களா? ஏன் அப்படி கேக்குறியா? காலில் முட்டை பத்து போட்டிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு விதமான ஆடை வியாபாரம்ங்களே. முட்டை பத்து போட்டு எப்படி பூஜை பண்றாரு பாருங்க. முட்டை பத்தா இது. தடகளை போட்டு இதெல்லாம் ஒரு ஆடை வியாபாரம். நாட்டு வழியே வர்றேன், ஒரு விஷப்பூச்சி ஏதாச்சும் கடிச்சிட கூடாது. மதுரையில இந்த தண்டியா விற்கிறாங்க ஜம் ஜம்ல. என்னது? யானை லூப்பு மாதிரி. என்ன சொல்றீங்க? சரி இருக்கட்டும். சரிங்க. சாதி அபிமானம் சன்னியாசி உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு இனத்துக்கே இனத்தை காக்க. வேலி பயிரை காக்கணும். எங்க அப்பா பேர் நம்பி, எங்க அம்மா பேர் நங்கை மோகினி. கண்டிப்பா. என் பெயர் வீரத்தேவன். வீரத்தேவன். நான் தேடி வந்தது. எனக்கு கீழே 3 மேல 3. மூத்தவங்க அழகரே. அவன் செவிடு காது கேட்காதுங்கிட்டு பாருங்க. என்னன்னு கேளு. இவருக்கு கீழே 3 மேல 3. அவன் குதிரைய மேய்க்கிறவன். அதனால மூத்தவங்க 3 பேரு, இளையவங்க 3 பேரு. நான் நடுவுல போய உள்ள 2 இப்படி இப்படி நடிகர்கள் இப்படி கவனிக்கணும்யா. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. உள்ள 2 பேர் இருக்காங்க. நான் ஒரு ஆள் வந்திருக்கேன். 2 பேரை நான் எப்படி சமாளிக்க முடியும்? உண்மையிலேயே இந்த நாடகத்துல கொடுத்து வச்சவர் நம்ம 2 பேரும். எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அவங்க 4 பேரும் 10:30 மணில போட்டு அடிச்சுக்கிட்டே கிடக்காங்க. இரும்படிக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் பற்ற வச்சிருவேன். செத்த மாட்டு தோல் அடிக்கிறான். அவங்களாவது பரவாயில்ல. 10:30 மணில இருந்து சுதாகர் சுத்திக்கிட்டே வர்றேன். என்ன சரிங்க. யூடியூப் அனாதையா கிடைக்க ஒரு வேலையும் காண. இருக்கட்டும். தம்பி வந்து அப்ப இருந்து உட்கார்ந்து இருந்தாப்ல. இப்போ ஒரு அரை மணி நேரமா தான் எந்திரிச்சு போயிருக்காப்ல. ஆமா, ஏன்னா அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். நம்ம என்னதான் பேசினாலும் பாடினாலும் வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது அன்பு தம்பி தங்கப்பாண்டி கண்டிலான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிட்டு நன்றி. ஆமா, உள்ள போறேன். வர்றதெல்லாம் பிடிக்கவா? என்னது? உள்ள போய் வர்றதெல்லாம் பிடிக்கட்டுமா? உள்ள போறாரா? வர்றதெல்லாம் பிடிக்குமா? இப்படியே புடிச்சிட்டு தான் தங்க கட்டடம் மேல ஏறி இருக்கு பாத்துக்க. ஆமா எல்லாம் ஒரு ஈர்ப்புக்காக தானே. சரி, ஈர்ப்பு சக்தி வேணும்ங்கறீங்க. இருக்கட்டும்ங்க. ஆமா, பொம்பளை புள்ள சோனு சத்தம் கேட்டுது. என்ன சோனு? தாங்க பறவையை விரட்டுறாங்க. பறவை விரட்டுறீங்க? எங்களது குல சம்பிரதாயம் தான் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் புரிவது குல வழக்கம். ஆமா, குல வழக்கமா நேர்த்தி கடனா? இல்லங்க, குல வழக்கமே. பரவாயில்ல. நாங்க எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடையாது. தேனும் திணைமாவும் தான். தேனும் திணைமாவும். நீங்க இன்னும் சாப்பிடுறீங்கன்னா 2 உருண்டை இருக்கு, சாப்பிட்டு போங்க. அவருக்கே கொடுத்துருங்க. என்ன தேனை சாப்பிடுறதுல விதமாக சாப்பிடணும். கட்டுமுட்டா சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா, தேன் ஊத்துறது. ஆமா, சொல்லுங்க. தேனை ராத்திரி எப்படி சாப்பிடணும், பகல்ல எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்கு. தேனை வந்து உள்ளங்கையில ஊத்தணும். சரி. காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடி உள்ளங்கையில ஊத்தி அவளை நக்கணும். யாரா? அவ்வளவு நக்கணும். அப்படி சொல்லுங்க. ஒரு பொட்டு அளவுக்கு. மதியம் உள்ளங்கையில ஊத்தி நல்ல உச்சி வெயில்ல இந்த இவ்வளவு நக்கணும். இவ்வளவு 2 பொட்டு அளவுக்கு. ராத்திரி தேனை உள்ளங்கையில ஊத்தி உங்க நோக்கம் போல எவ்வளவு நக்கலாம், எவ்வளவு வேணாலும் நக்கலாம்.
தேனை நக்கி சாப்பிடணும். ஆ. தண்ணியை எப்படி குடிக்கணும் தெரியுமா? கன்யா அண்ணாக தான் குடிக்கணும். ஏன்? ஏன்னா இறைவன் கொடுத்தது வானத்திலிருந்து வர்றது நமக்கு. வர்ணபவன் தண்ணியை கொடுக்குறாரு. ஆமாங்க. அப்ப இந்த தண்ணி கடைசி வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கணும். வர்ணபவனை கும்பிடணும். ஏன் புலி வேஷம் போட்டாலே சாப்பாட்டை ஐஸ் எப்படியா சாப்பிடணும்? இங்க வாவே ஐஸை காமிக்கிறேன் சூம்புவே. அப்படி கேளு. சாப்பாட்டை எப்படி சாப்பிடணும்? குடிஞ்சு சாப்பிடணும். குனிஞ்சு சாப்பிடணும். ஏன்டா சாப்பாடு எங்க இருந்து கிடைக்கும்? பூமியில இருந்து கிடைக்கும். பூமி தாய் பூமாதேவி. கொடுக்குறா. அப்ப பூமாதேவிக்கு நன்றி சொல்ற அளவுக்கு கடைசி வரைக்கும் இந்த சாப்பாடு கிடைக்கணும்னு பூமி தாய். நிலைச்சிருக்கணும் அப்படின்னு குனிஞ்சு பார்த்து தான் சாப்பிடணும். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க, குச்சிட்டு எடுக்கிறியா இப்படி சாப்பிடுறியா ஐஸ் இருக்கா? கரண்டி வைக்கிற ஒரு குழாயை வச்சு உரியுறாங்க. ஆமா. அதெல்லாம் வந்து டாஸ்மார்க்ல பாருங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு குடிப்பாங்க. எது கண்ணை மூடுறேன்? இத குடிச்சா எப்படி கண்ணை மூட எப்படி உறுதியா போச்சு கண்ணை மூடுறது? அதனால மூடிட்டே குடிச்சிருவோம். ஆமா சரி இருக்கட்டும். உண்மையான விளக்கம். ஐஸ் இருக்கா? வருது பாருங்க, இந்த மாநாடு பாருங்க. இந்த மானா அவர் ஒரு நடிகர். ஐஸ் இருக்காயா? இருக்குயா. கடப்பாறை வேணுமா? கோன் ஐஸ் வேணுமா? எங்க உனக்கு தான் உருகி போச்ச முண்டை. சரி வருதுங்க. வரட்டேன். போதுமா? மாங்களே மடுவர்களே பலதேப்பே குறமான்களே ஒரு மான்வர கண்டீர நீங்களே சிலதேப்பே தன் கை கட தப்பிய எந்தல் கேக்குற தப்பி சிலதேப்பே தன் கை கட தப்பிய சிந்தமய குற சத்தியந்தன பலதேப்பே குறமான்களே ஒரு மான்வர கண்டீர நீங்களே யாருக்கென்ன சில வேட்டர் வந்து குணத்தி அது தேடி யாருக்கென்ன சில வேட்டர் வந்து குணத்தி வந்து தேடி கொண்டமானுக்கு கையுண்ட காலுண்டோ கண்டமானுக்கு காலுண்ட கையுண்டோ கொண்டமானுக்கு கையுண்ட காலுண்டோ யாருக்கென்ன சில வேட்டர் வந்து குணத்தி வந்து தேடி மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மாப்பிள போல நிக்கிறீ ஆம்பள சிங்கம் மானை தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் மச்சவனாரு நமக்கு ஏம்மா ஏத்தா தரணி எங்க வாத்தியாருக்கு கோமணத்தை தோச்சு போடுற அந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாளைக்கு தோச்சு போடுதா எங்க வாத்தியாருக்கு. பொம்பளையால பாத்தீங்களா? நோக்கால் எருப்பறக்கிற முண்டை. அழகான பெண்மகளே ஆடிப்பாடி வரவேற்ற உங்களை. என்ன நடத்துறீங்க இப்ப? நாடகம். ஆடிப்பாடி வரவேற்ற உங்களை நானும் வரவேற்கிறேன். எப்படின்னா மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல ஒரு பேசடி மாமாவை பார்த்து பூச்சூடடி மைனாவை போல மொழி பேசடி பிள்ளையான உன்னாலடி அவராஜி கொஞ்சம் கண்ணாலடி அம்மாடியோ வெக்கம் என்ன அம்மாடியோ வெக்கம் என்ன நீ என்ன ராஜாவின் பெண்ணாடியோ ஆகடி நதியில் ஆகடி உளுங்க உளுங்க ஆகடியோ ராஜா பொண்ணு அறிவாடி அம்மா உனக்காகத்தானே பொன்னோரே உன்னோடு ராஜன் கல்யாணமே அம்மா 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 நமக்காகத்தானே நதி ஓட்டமே நாமான வேண்டும் கலியாட்டமே புது மாப்பிள்ளை நான் தானடி மாப்பிள்ளை நாதானடி புது மாப்பிள்ளை நான் தானடி அடி மீது தலை வைத்து விளையாடடி ஆடடி நதியில் ஆடடி ஒழுங்கே ஒழுங்கே ஆடடி ராஜா பொண்ணே அறிவாடி முல்லை உள்ள ஒண்ணுமே போடல உள்ள கோமணம் கூட கட்டலையா? இல்லையா? வள்ளியை கூட்டிட்டு போறேன். இல்லையா? இந்த வேலை முடிஞ்சு. கோமணத்தை நில்றா. துவக்கிய குடுத்தியா? நில்றா பக்கம்டா. பசுமாட்டுக்கு எருமாட்டுக்கு வித்தியாசம் தெரியலையா? அப்படி சொல்றியா? இத போய் வா. இங்க பாருங்க, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே மச்சம். அதே போச்சு. எங்கேயோ போறியா?
இது வள்ளி இல்ல உங்க தங்கச்சி. என் தங்கச்சியா? நல்லா உற்று நோக்கி பாரு. ஒரு நிலைப்பாக சொல்லுங்க. என் தங்கச்சியா? தங்கை. என் தங்கை வந்துருச்சுனா ஆமா. உங்க தங்கையை கூப்பிடுங்க. 2 செவரெட்டி வாங்கிட்டு போங்க. என் தங்கச்சி கூப்பிடவா? வள்ளிக்கண்ணு வாப்பா. வாரையா பேக்க தூக்கிட்டு வீட்டுக்கு போறியா? சம்பளம் ஜிபேல அனுப்புறேன் போ. பணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா? நம்ம இந்த இடத்துக்கு இனத்தவர் ஒரு வந்திருக்காரு. நெல்லியா இதுக்காக வந்தாரா? அவர்கிட்ட சாமான காணுமா? என்னன்னு சொல்றீங்க? சாமான்னா என்ன சாமான்? பொங்கச்சோறு வேணுமா? இன்னும் பொங்க வைக்கல, 1 மாசம் இருக்கு அதுக்கு. காத்திய ஒண்ணு யாரு வச்சிருப்பாங்க? அப்படியோ? சொல்லுங்க. என்னத்த சொல்ல குடிக்க வந்திருக்காரு. மானு மானு எதாண்டி என்கிட்ட கேளுமா? என்கிட்ட கேள்வி எதாண்டி கேளு. இந்த இத அது மான் மானு மானா மானா இங்க வந்திருக்கா? மான் இங்க வந்திருக்கா. பிளாக் கண்டான்னு சொல்றா. ஆமா உள்ளதான் இருக்கான். உள்ள இல்லையா? இருக்கான். எனக்கு இருக்கா? நல்ல செவுல சேர்த்து வாங்க போற. இல்லைன்னு சொன்னா போயிடியா? ஆமா அல்லாம குறையுமா? கில்லாம வலிக்குமா? சரி நாங்க 2 பேரும் சித்தாள் கிடையாது. நீங்க நேரடியா அவனுங்க கல்ல தூக்கி போடுறாங்க. வரவேற்புலாம் கொடுத்தீங்களா? அருமையான வரவேற்பு நான் கொடுத்துட்டேன். இந்த பிள்ளை பாருங்கள் வேடுவாரே, எங்கிருந்து வந்தீர்கள், என்ன தூக்க வந்தீர்கள், பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, அழகர் மாதிரி ஐஸை சாப்பிடுங்க. அண்ணா நீங்கள் இடத்திற்கு தலைவி நான் தான். நீங்க வரவேற்பு கொடுத்தாலும் நான் வரவேற்பு கொடுக்க வேணாம். வருக வருக வணக்கத்துக்குரிய வேடுவரே. ரொம்ப நாளாச்சு இருக்க பொம்பளையில பார்த்து. அந்த காரணத்தை என்னுடைய தோழியும் என்னுடைய அண்ணனும் அருமையாக எடுத்து சொன்னார்கள். இருந்தாலும் நீங்க வந்தவர் சொன்னா தானே தெரியும். இந்த சேலை சுடுகாட்டுல எடுத்தியா? இங்க வாங்க. என்ன சொல்றாரு? நீ ஒட்டிக்கிட்டே இருக்காத மூடாகுதியா? சரி விடுங்க.
என்ன சொல்றாங்க தெரியுதா? இருக்கிறது எனக்கு இடைஞ்சலா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்கன்னு உங்களை சொல்லாம சொல்றாங்க. அப்படியா? உள்ள போறது எனக்கு ரொம்ப நல்லது. சொல்லாட்டாலும் போத்தான் போறோம், சொன்னாலும் போத்தான் போறோம். ஆமா, அன்பு ரசிக பெருமக்களே, தாய்மார்கள்லாம் இந்த கல்யாணத்தை பார்க்கத்தான் உட்காந்துருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இதுவரைக்கும் நாடகம் பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகன் வள்ளி மாலை மாத்தையில் எல்லாரும் குலவை போட்டு போங்க. ஆமாம், நாடு செழிக்கு, நல்ல மழை பெய்யும். எல்லாத்துக்கும் வணக்கம். எனது அன்பு அண்ணன் நடிகர்கள் அத்தனை பேரையும் பாராட்டி வங்கி மேலாளர் அவர்கள் அன்பளிப்பளித்த வங்கி மேலாளர் அவர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கம். அரியவள் ஒளிபெருக்கி உரிமையாளர் அருமையா தம்பி நான் சொன்னது மாதிரி முழிச்சுக்கிட்டே இருந்தார். நன்றி. இசைக்கலைஞர்களை வாத்தியார ரொம்ப நன்றி நன்றி. ஆமாம், நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராஜசேகர் அவர்களுக்கும், நமது யூடியூப் தங்கப்பாண்டி மற்றும் நாதன் மச்சான், எனது அன்பு மாப்பிள்ளை மேல பெருங்கரையை சேர்ந்த சுதாகர், அன்பு மாப்பிள்ளை சுதாகர் அவர்களுக்கு நமது அரியநாதபுரம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மாப்பிள்ளை எங்கள் சங்கத்தில் அவர் உறுப்பினர், ஒரு நாடக அமைப்பாளர், நம்மளில் ஒருவர் சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம். வாங்க மாப்பிள்ளை. வேணாம், அகர ஆர்வம் மாதிரி கொண்டே விடுவேன். அடுத்த வருஷம் எல்லாத்தையும் போடுங்க. ஆமாம், தரணிஸ்ரீயே நான் போடுவேன். சரி, நீங்க கிரிவலம் போயிட்டு வாயா, உனக்கு வச்சிருக்கேன். நாடோடி கூட்டலாகத்தில் அகிலம் சந்தனமும் அலங்குளிர வளங்குளிக்கும் புண்ணையும் பாக்கம் தேக்கும் தேரனை போல் புகழ் பரப்ப எங்கும் பசுமை. எங்கும் பசுமை எதிலும் பசுமை என்று இருமாப்பு கொண்டிருக்கும் மலைநாடர் மகளே, எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவை இலக்கத்துடைய செந்தமிழ் வானில் சிறகடிக்கு பறக்கும் குறிஞ்சில கொற்றவன் பெற்ற குலக்குடிய வாழ்கனி வளர்கனின் கடமை உணர்வு. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவை போல் பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதே வந்தாரை வாழ வைக்கும் மந்தமிழ் நாட்டில் வந்திருப்பவன் எந்த நாட்டுக்காரன் என்று அறிய முன்னரே வாருங்கள் வருவரே. அற்புதமான வரவேற்புக்கு நன்றி. வரவேற்புக்கு நன்றி கூறி கந்தவடன் கூறும் கருத்து என்னவென்று கேட்டால், காவிய போல் ஒன்றை கழுமாமலைக்கு சொந்தக்காரன், தந்தை பேர் அந்தவடன், தாயார் பேர் பந்தவிடு வச்சு. எனக்கு ஒரு தாய்மாமன் இருக்கின்றார், அவர் பேர் நீலமேனி வரன். அம்மான் எனக்கென்று 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி மூத்த குட்டியை நான் ஏற்ற படைத்தலைமைக்கு மனமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார். மூத்த குட்டி அடைந்த எனக்கு இந்த சின்ன குட்டியை அடைய வேண்டும் என்கிற விருப்பம். நானும் வந்தேன். குட்டியும் வந்தது. குட்டியும் என்னை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, என்னை கண்டது மறைந்து கொண்டது. மறைந்த ஒன்றை எட்டி பிடிக்கும் பொழுது உங்களது கெட்டிக்கார அண்ணன் அந்த கறிக்கடை சிங்கம் தடுத்து நிறுத்தி விட்டார். யார் இது? எங்க அப்படி நன்றி உள்ள ஜீவனா சொல்றீங்களா? சிங்கம், கறிக்கடை சிங்கம், நன்றி உள்ள ஜீவன் தான். ஆமாங்க. என்னவென்று கேட்டேன். இடத்திற்கு பொறுப்பான தலைவி வள்ளி இருக்கின்றார், கேட்டு பிடிங்கள் என்று தெரிவித்தார். ஆகவே தலைவான தாங்களும் வந்து விட்டீர்கள். அந்த குட்டி எந்த குட்டி என்பதை ஆராய்ந்து அறிந்து கந்தவடன் தேடி வந்தது இந்த மான் குட்டி தான் என்பதை உணர்ந்து அதை பிடிப்பதற்கு வழி செய்வனுமா என் மான் எப்பேற்படுமான என்ற மானுக்குண்டான மானுக்குண்டான அடையாளம் சொல்ல போறீங்களா? சிறப்பை கூறுகிறேன். நீங்க மானுக்குண்டான அடையாளம் மாதிரி சொல்றீங்க, கேட்காமலே சொல்றீங்களே. என் மான் என் மான் என் மான் என் மான் எத்தினை புலத்தினிலே எழில்மே மான் பிடிக்க ஒப்புதல் தருவாயம்மா, சம்மதம் தருவாயம்மா. என் மான் என் மான் என் மான் என் மான்.
மகளுக்கு இல்லை பயமே நித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே வேலைக்கு போனால் வந்து சாட்சிகள் சொன்னால் அதை உதசனம் அணிவதற்கு புத்தி இருக்குமா வேலை மறைந்திருக்கும் மாலை காட்டமா கூட மறைந்திருக்கும் மாலை காட்டமா வேலை மறைந்திருக்கும் மாலை காட்டமா வேலை மலைராஜன் மகளேனி மனம் மையமா அழகானமா எனதாசைமா அழகுள்ளமா எனதாசைமா ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கு முன்னாடி இருக்காங்க. அந்த அடிப்படையில் வாங்க வேடுவரை நீங்க தேடி வந்த மான்குட்டிங்க தான் இருக்கு அப்படி நீங்க அனுமதி கொடுக்கணும். நான் பிடிக்கணும். பார்ப்பதற்கு கண்ணியமான தலைவியா இருக்கீங்க. உங்க எண்ணமும் செயலும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரம்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. பேச்செல்லாம் நல்லா சிறப்பா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. அண்ணன்ட்ட பேசும்போதே கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப சிறப்பு. அதுக்காக நீங்க கண்ணியமா இருக்கிறீன்றதுக்காக மானெல்லாம் இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எவ்வளவுதான் நீங்க பேசினாலும் பொய் சொன்ன வாய்க்கு போஜனை கிடைக்காது. காலையில பொய்யே பேசக்கூடாது. காலையில எப்பயுமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில பொய் பேசலாம். எப்படி தெரியுமா, ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதை காட்டிலும் ஒரு நிரபராதிக்கு வந்து தண்டனை வந்து கிடைக்க கூடாது. என்ன ரொம்ப பேர் வந்து தப்பு செஞ்சுட்டு ரொம்ப பேர் வெளியில தெரியுறாங்க. தப்பே செய்யாதவங்க வந்து எதுக்கு தண்டனையை அனுபவிக்கணும்? அந்த நேரத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு உயிரை காப்பதற்காக பொய் பேசலாம். ஒரு நன்மை நடக்கும்னா அங்க பொய் பேசலாம். ஆனா இங்க மானு இல்ல, எப்படி நான் வந்து பொய் பேசுறது? அப்படி இல்லைங்க, மான கண்ணால பார்த்த வேணாம். காவல் காக்குறது நானு, காவல் நீங்க காக்குறீங்க. அப்ப நீங்க கண்ணால பார்த்தா மானு வந்துச்சுன்னு அர்த்தமா? அப்படி இல்லைங்க, எம்ஜான் உடம்புக்கு சிரசு பிரதானம். ஆமா, சிரசுக்கு கண்கள் தான். கண்களுக்கு இமைக்கும் தெரியாம தூசி விழுந்துரும் பாத்தீங்களா? ஒரு கண்ணுல தூசி விழுந்தா ரெண்டு கண்ணுமே கலங்கும். ஏன்னா எண்ணுதர் காக்கிறது 2 நாள் விண்ணவர் காக்கின்ற முனிவர் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னர் மைந்தவ கண்ணிமை காக்கின்ற இமையினை காத்தனர் அப்படின்னு வாங்க. நான் ஒரு காலத்துல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமனு லட்சுமணன் வந்து விஸ்வாமித்திர முனிவருக்காக யாகசாலையை பாதுகாத்து வெற்றி பெற செய்தாகலாம். அந்த காவல் வந்து எப்படிப்பட்ட காவல்? அதற்கு மேல ஒருபடி நின்று நான் வந்து சிறப்பா காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி காவல் காக்கிற பொழுது உங்க மாடு வந்திருக்குமா? அப்படியே வந்திருந்தாலும் எங்க அண்ணன் அடுத்த ஒரு பொருளைக்கு ஆசைப்பட்டதே கிடையாது. எங்க அண்ணனே பிடிச்சு கொடுத்துருப்பாரு. அவர் இல்லைன்னு சொல்லி மறுப்பு சொல்லி தோழிகிட்ட கேட்டு அந்த பிள்ளைன்னு சொல்லி என்னகிட்ட நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு வந்திருக்கீங்க. உதவின்னு கேட்ட வந்த உங்களுக்கு உபத்திரம் ஒரு நாள் நாங்க பண்ண மாட்டோம். நீங்க தேடி வந்த அழகான அந்த மான்குட்டி வந்து எங்க திணைப்பணத்துக்கிற வரல. ஏன் சொல்றேன் தெரியுமா? குறிஞ்சி நிலத்துல சத்தியமா மாடு வாழவே வாழாது. வாழுமா வாழாதா? குறிஞ்சி நிலத்துல மழை வாழாதுங்க. நான் வந்து மான்குட்டி வாழாதுன்னு சொல்றேன். வாழாது. ஆமா, ஏன்னா ஒருவேளை மிரண்டு பயந்து ஓடி வந்து தஞ்சம் பூந்திருக்கலாம். தங்கி செல்லும்ன்றேன். உயிர் பாதுகாக்கிறதுக்காக உங்களை மாதிரி ஆளுங்க இருங்க வேடுவரே, உங்களை மாதிரி ஆளுங்க மான துரத்தி வந்தா பயந்துகிட்டு தான் ஓடி வரும். கையில வச்சிருக்கீல்ல சிறுமுகம், அது என்ன முகத்தை நான் கேட்கல. கையில அம்பு வச்சிருந்தா மானின் மீது அடிச்சிருன்னு சொல்லி பயந்து ஓடி வந்துருங்க. அதுக்காக சொல்ல வந்தேன். என்ன மிரட்டுறோம்னா நான் மிரட்டுறது மாதிரி பேசுறேன்னா என் பேச்சே அப்படிதாங்க. இந்த பேச்சையெல்லாம் மிரட்டுறது மாதிரி மத்த பேர்லாம் வந்து என்னென்ன பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றது? எப்படி மிரட்டினாலும் போக மாட்டேங்க. மான்குட்டியை பிடிக்கிறதா என்னோட லட்சியமே. ஆனா உங்களை பார்த்தா பயப்படுறது மாதிரி தெரியல, பயப்படுற மாதிரி நடிக்கிறீங்க. தூங்குறவங்களை எழுப்பலாம், நான் தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியுமா? அதுவும் வாஸ்தவம் தான். தூங்குற மாதிரி நடிக்கணும் எழுப்பவே முடியாது. அந்த மாதிரி நடிக்கிறீங்க, பயப்படுற மாதிரி நடிக்காதீங்க. உங்களை நடிப்பு மிஞ்சுறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப நடிக்கிறீங்க நீங்க. கையிலோட கணை வந்து சிலிமுக தன்மையில தன்மை. அது சிலிமத்தின் தன்மை என்ன? அதோட தன்மை ஈர்ப்பு சக்தி உள்ளது. ஈர்ப்புனா அந்த சக்தி ஈர்ப்பு சக்தி. அத நான் அந்த இடத்துல நிப்பாட்டிடுவேன். சரி, அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. அப்ப சக்தி இருந்தா எனக்கு ஜெமினி இருக்கே. மான பார்த்தது இந்த சிலிமுக கணையை பார்த்தது காட்டுனீங்கன்னா அப்படியே நின்றுக்கும்ல. மான பிடிச்சிட்டு யாரும் வீட்டுக்கு போயிருக்கலாமே. கையால பிடிக்கணும்ங்கற ஒரு உயர்வான எண்ணத்தோட வந்து நினைப்பு புலக்கப்பட்டு நித்திரை சொகத்தை கெடுக்க முடியுமாங்க. மான்வேகம் இருங்க, மான்வேகம் மனவேகம் சொல்லியிருக்காங்க வேடுவரே. மான யாராவது கையால பிடிக்க முடியுமா? அவ்வளவு வேகமா ஓடும். பிடிச்சது இல்லையான்றே அவங்க பிடிச்சிருப்பாங்க யாராவது. ஒரு காலத்துல சிவபெருமான் பிடிச்சாருன்னா இறைவன். அவர் வந்து இறைவனா வந்து நான் பிடிப்பேன். நீங்க பரவாயில்ல பிடிங்க, அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மனுஷனா பிறந்துட்டா யானைக்கு பழம் தும்பிக்கையில, மனுஷனுக்கு போனா நம்பிக்கை இல்ல. அதனால எந்த ஒரு மனுஷனுக்குமே பாருங்க இங்க வருங்க. ஆனா எனக்கு 4 வித நம்பிக்கையில 2 நம்பிக்கை தான். இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை மட்டும் மனுஷனுக்கு இருக்கு. அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை இருக்கவே கூடாதுல்ல. அந்த மாதிரி அவநம்பிக்கையோட மூட நம்பிக்கையோட இங்கதான் மாடு இருக்குன்னு சொல்லி நீங்க பேச வராம போயிட்டினா பிரச்சனை வராது. அதை விட்டு இங்க நின்றே பேசணும் சொன்னா பெரிய பிரச்சனை.
சரி பிரச்சனை பண்ணுவோம். பிரச்சனை அப்படியா? ஆமா. என்ன பிரச்சனை பிரச்சனை பண்ணு? பண்ணும். மான பிடிக்க தம்பிலாம இங்க என்ன பொம்பளை பிள்ளைங்க எனக்கு பிரச்சனை சொந்தமான மான்குட்டி உங்க இடத்துல இருக்குன்னு அனுமதி கேட்டு நிக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு தவறுதலா ஒரு வார்த்தை கூட நான் ஏதாவது தப்பாத உங்களை நீ பேசுறீன்னு சொன்னேனா? ஆமா நீங்க வந்து இல்ல நான் ஏதாவது சொன்னேனா? வேடுவரே வந்தது இப்படி பேசலாமா என்ன? நான் உங்களை அதை சொல்லனா? சொல்லல. எல்லாதான் பாடுறீங்க எல்லாதான் பேசுறீங்கன்னு சொன்னீங்க. தவறா எந்த ஒரு வார்த்தையும் நீங்க கையாள. தவறு சொல்ல வரல. ஏன் என் குட்டி இப்ப இவ்வளவு தூரம் பேச வேண்டியது இல்லையா? நீங்க என்ன சொல்லிருக்கணும்? என்ன? வேடுவரே இங்க வாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம்னா இதுக்கு ஒரு முடிவு வராது. ரெண்டு பேரும் போவோம். எங்க? தேடி பாப்போம். உள்ள இருந்தா புடிங்க. இல்லனா போய்க்கிட்டு இருங்க. வேடுவரே எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நான் ஒரே ஆள் தான். நீங்க ஒரு ஆளு போதும் அந்த ஊரே சிறப்பா இருக்குமே. வந்தது ரெண்டு பேரும் போவோம்னா எங்கயா போகலாம்? வர்றவங்க போறவங்க எல்லாம் போறது நம்பி தலைவன் வளர்த்து போய் நம்பி தலைவன் இந்த பிள்ளைய வளர்த்து நான் வந்து பெத்து வச்சிருக்காரு. இடம் உங்க இடம். ஆமா. ஏன்னா அனுமதி இல்லாம போக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான். வேடுவரே செந்தமிழில் பேசுறதெல்லாம் நிறுத்தி விட்டு இடம் எனக்கு சொந்தம் சொல்லிட்டீங்க. எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். கண்டிப்பா. அதனால தான் கூப்பிடுறேன். உங்களுக்கு தெரியாதுல. அப்ப நான் சொன்னா நீங்க நம்பணும்ல. காலையில பட்டை அடிச்சிட்டு வந்து வாய் நிறைய பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. சொன்னீங்கன்னா எப்படி பட்டை அடிச்சிட்டு வந்திருக்கேனா? ஆமா. என்ன உங்களை பார்த்தா பட்டை அடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க. பார்த்தாலே தெரியுது. முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த முகத்தை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன். அது இல்லப்பா. அந்த பட்டை இல்ல. சிவ சின்னமுனர் பசுபதி வாசம் முப்பட்டை இணைஞ்சிருக்கீங்க. நீங்க ஏன் அந்த பட்டைக்கு தெரியுறீங்க? அப்பவே சரியா புரிஞ்சிருக்கணும். குத்தம்னா குறுகுறுக்கேனா மூலினா மூக்க தடவ கூடாதுன்னா உங்களை ஒரு அந்த பட்டைக்கு சொல்லல. சிவ சின்னம் அணிஞ்சிருக்கீங்களே போய் பேச மாட்டீங்கன்னு நான் சொல்ல வந்தேன். உங்க முகத்துல ஆட அணிஞ்சிருக்கீங்க. அதனாலதான் அங்க முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இனத்தவரு இவருக்கு என்ன தவறு செய்யாம ஒரு தவறும் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து பேசிட்டு இருக்கேன். மான்குட்டி பிடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். பிடிச்சு என்ன கொடுக்கிறது? நீங்களே வந்து சென்று பிடிச்சிட்டு போங்கன்னு அப்படி நான் சொல்லிடுவேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு இருக்கேன் நான். ஆமா. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல கரும்புதல்ல கூலி கொடுத்த நாடு எந்த நாடு தெரியுமா? தொண்டை நாடு. அந்த நாட்டுல பிறந்த பொன்மணி அடுத்து உங்க பொருளை வச்சுக்கிட்டு வஞ்சுகம் பண்ணுவனா? இப்ப நீங்க மான்குட்டி பாத்தீங்கன்னு வைங்களேன், எதனால இவர் இவ்வளவு தூரம் மான்குட்டி மேல பைத்தியமா இருக்காரு அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்க வேலை எது? மான்குட்டி பிடிக்கிறதா வேலைய வேட்டையாடுறது. மான்குட்டி எப்படிங்க? அது எந்த குட்டியும் பிடிச்சிருப்பாங்க. நாய்க்குட்டி எப்படிங்க? அது தேவையில்லை. உங்க வேலை என்ன? நாய்க்குட்டின்னு சொல்லாதீங்க. நீங்க மான்குட்டிங்க. நீங்க எப்படி வேட்டையாடுறது உங்க வேலை. ஏன் வேலை என்ன தெரியுமா? நீங்க மான்குட்டின்னு சொல்லணும். நாய்க்குட்டி நீங்க எப்படி சொல்லலாம்? என்னோட மான்குட்டி நீங்க நாய்க்குட்டி. ஏங்க வேட்டைக்கு சிறந்த ஒரு விலங்குனா எதுப்பா? நாய் தானப்பா. நாய் தான் முதல்ல இருந்து வேடுவ. அன்னைக்கு உள்ள வேட்டைக்காரவங்கலாம் முதல்ல நாயத்தான் முன்ன வந்து அனுப்புவாங்க. வேட்டை நாய் முக பிடிக்கிற நாயை மூஞ்சிய பார்த்தா தெரியாது அப்படின்வாங்கல்ல. அதுதான் வந்து மோப்ப சக்தி அதிகமா இருக்கனால அது போய் வந்து எகுன இருக்கு மறைஞ்சிருந்து அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரு. இதெல்லாம் நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? இல்ல அப்படி இல்லங்க. அது வந்து திறமை இல்லாதவங்க கையில வச்சுக்கலாம். நான் எல்லா திறமையோட வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு நாய்க்குட்டி? வாயை திறந்தாலே இப்படி போய் பேசி திறமை இருக்குன்னு சொல்லி செயல்ல காட்டணும்ங்க. சும்மா வாய் பேச்சு வெட்டி சவுடால தேவையில்லை. நீங்க சம்மதம் மட்டும் சொல்லுங்க. பேச்சோட சரி. நீங்க செயல்ல இல்லைன்னு பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்னடி நீ செயல்பாட்டுல? மானே இப்ப பாருங்க. உயிருக்கு ஒரு மானாய், உடலுக்கு இருமானாய், மொழிகளில் மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்துக்கும் பொருள் எம்மானாய், உள்ளம் தித்திக்கும் நவமானாய், பற்றான மானாய், இதுவரை யாரையுமே பற்றாத மானாய். பயங்கரமா அப்படியே எப்படி கவி விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி உள்ள மறைஞ்சிருக்குன்னா சாதாரணமான இந்த வேடுவரை எங்கேயா பிடிச்சிய கவிதையா பொழியறாரு. ஏற்கனவே பனி காலம் தொடங்கிருச்சு. ஏன்னா முன்படி ஆரம்பமாயிருச்சு. இந்த பனியில நீங்க இப்படி எல்லாம் வந்து நீங்க பொழிஞ்சீங்கன்னா எனக்கு இருக்கிற நேரத்துல சலதோஷம். சுருக்கமா சொல்றேன். நேரம் இல்லைங்கிறதுக்காக இன்னும் நிறைய இருக்கு. சொல்லிட்டேன் பாருங்களேன். என்ன நேரம் இல்ல? நேரம் இல்லைன்னா என்ன சுருக்கிட்டிய? இந்த நேரத்தை சொல்லி பாருங்களேன். என்னத்த சொல்ல முடியும்? தங்கச்சியா பேசி நீங்க ஜெயிச்சு பாருங்க பாப்பா. சும்மா என்னத்த பேச போறீங்க நீங்க? தயாரா வந்திருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? ஒருத்தர். நீங்க ஊருக்கு ஒருத்தர் மாதிரி நாங்க ஒருத்தர் தான் காவல் காக்க வந்திருக்கீங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி மான்குட்டியை பிடிப்பேன் என்பதை என்னோட நாங்க வந்து சேர்ந்து கூட்டமா போறது கிடையாது. தனிச்சுதான் என்னுடைய வேலையை நீ செய்யமான அப்பா பொறுப்பை கொடுத்தாரு. நான் காவலுக்கு வந்திருக்கேன். எதுக்கு கூட்டணியா போய் சேர்ந்துக்கிட்டு திரியன்னு? என்னுடைய வேலையை நான் ஒழுங்கா செய்யறதுனாலதான் இந்த இடத்துல வந்து வர்ற பிறகுலாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வேலையை உங்க இடத்துல ஒழுங்கா செஞ்சிருந்தா என்னிட்ட வந்து இப்படி வம்பு பேசுவீங்களா? நான் என்ன இப்படி அசந்து போய் நின்றா என்ன அர்த்தம்? நீங்க என்ன சொல்றீங்க? தெரியாம தான் கேக்குறீங்க. நான் பேசிட்டு இருக்கேன். என்ன கிளிப்பிளைக்கு சொல்றது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியாமா? சரிமா நான் போயிட்டு வாரிமான்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிருக்கணும். நீங்க பேச்சலையே அப்படி வந்து வஞ்ச புகழ்ச்சி மாதிரி நீங்க புகழ்றீங்க. ஐயோ நான் வம்புலுக்குறேன்னு சொல்றீங்க. பேசவும் தெரியாது நடிக்கவும் தெரியாது. மனசுக்குள்ள என்ன இருக்கு அதுதான் அங்க வெளிப்படையா வரும். இருங்க வரேன்.
ஏத்தா நான் வம்புலுக்குற ஆளா ஏதாச்சும் ஒரு வார்த்தை வம்புலுக்குற மாதிரி பேசியிருக்கேன் இல்ல பேசுவீங்களா இல்ல பேச விட்டுருவோமா நாங்க நான் தன்மை மாறாமல் நிக்கக்கூடிய ஆளு அதேதான் என் நிலையில தன்னிலை மாறாத பெண்ணிலையாக இருந்து காவல் காக்குறீங்க நானு நீங்க வந்து தமிழா இருந்துங்க இல்ல நீங்க வந்து கர்நாடகா இருந்து எனக்கு தேவையில்லை மான் கேட்டு வந்திருக்கீங்க மான் இல்ல போயிட்டே வரணும் என்ன அப்படி பேசுறீங்க தமிழ்னா கர்நாடகா எந்த எல்லாமே வந்து என்னாடும் வந்து இன்னாடுன்னு நீங்க வந்து இந்திய நாட்டுல தானே இருக்கிறீங்க வேற யாரும் சொன்ன மாதிரி தெரியல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது வேற யாரு அவங்க சொன்னாங்க வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு இப்ப எவ்வளவு ஆளுகள் வந்தாலும் வந்து முகம் சொல்லிக்காம வந்து சண்டைக்காரர்களே வந்தாலும் வரவேற்பு கூடிய நாடு எந்த நாடு தமிழ்நாடு தான் அந்த தமிழுடைய பண்பாடு பாரம்பரியம் அதனாலதான் முறையா நான் வரவேற்பு பண்ணிருக்கேன் இல்லைட்டா வந்தது விரட்டி விட்டுருப்போம் பரவாயில்லையே இப்ப என்ன சொல்ல வர்றீங்க சரி இப்ப என்ன சொல்லதான் வர்றீங்க இங்க தாங்க இருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் மான்குட்டி பிடிக்காம போக மாட்டேன் நான் மான்குட்டி பிடிப்பேங்கிற நம்பிக்கையில தான் எனக்கு ஒரு அச்சாரம் கொடுத்து நம்பினார் கெடுவதில்லை 4 முறைகள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் நல்லவருக்கு மேல இருக்கும் ஆண்டவனே காப்புன்னு ஆமாங்க அப்படி எப்படி இப்படி தலைக்கு மேல வெள்ளையா தெரியுது என்னங்க ஆமாங்க இதெல்லாம் வேட்டையாடுறோம் பாத்தீங்களா எத்தனை உயிரை கொண்டுட்டு வந்திருக்கீங்க நீங்க என்ன வச்சிருக்கீங்க இது வந்து ஒருத்தர் எங்க அண்ணன் கொடுத்தாரு நான் கொல்றதெல்லாம் கிடையாது எங்க அண்ணன் கொடுத்தாரு அலங்கார பொருளா நீ வச்சுக்கமா சொல்லுவாரா நாங்க சைவ மதத்தை சேர்ந்தவங்க எந்த ஒரு ஜீவனை கொல்ல மாட்டோம் இம்சை பண்ண மாட்டோம் வரக்கூடிய பறவைகளுக்கு கூட உணவு கொடுத்துக்கிட்டு தான் வரட்டிட்டு இருக்கான் இது வந்து ஒரு அழகு ஆனா நீங்க தான் மானை பிடிக்கணும் கையில அம்போட வச்சிருக்கீங்க நாங்க ஏதாவது ஆயுதம் வச்சிருக்கோமா அப்படி கேளுங்க நீங்க இது என்ன கையில ஆயுதம் வச்சிருக்கீங்களா இது என்னது இது வந்து கவன் கவன் எதுக்கு அந்த பறவைகளுக்கு உணவு கொடுக்கிறதுக்காக உணவு கொடுக்க நீங்க கொடுக்குறீங்களா அது என்ன அப்படி சொல்றீங்க கல்லால கல்லால விரட்டுறீங்க கல்லால அடிக்குது நான் சொன்னேன்னா சொல்லால தான் விரட்டிட்டு இருக்கேன் கல்லால விரட்டவே மாட்டேன் அப்புறம் எதுக்கு வச்சிருக்கீங்க இது இதுல வந்து தேனும் தினைமாவு இருக்கா அதை வச்சு வந்து வரக்கூடிய பறவைகளுக்கு உணவை கொடுத்து கொண்டு விரட்டிக்கிட்டு இருப்பான் கவன்னா கல்ல வச்சு தான் விரட்டணும் திணைய வந்து விரட்டணும்னு தின்றும்னு தான் வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் கிடையாது வேடுவரே திணைய உருட்டுவாங்களா அது எரிவாங்களா கல்லால விரட்டுறதை வந்து கவன்ல கல்லால வச்சு தான் அடிக்கணும் ஆனா நாங்க வந்து கல்லால அடிக்க மாட்டோம் சொல்லால தான் வந்து அடிப்போம் திணைப்பயிரை சேதம் பண்ணியிருந்தானே வந்திருக்கீங்க எது பறவை விரட்டணும்னு அதுக்கு தானே வந்திருக்கீங்க பறவை வராது எந்த பறவை வருதுங்க நாங்களும் தான் வந்து வருஷத்தோட காவல் காக்கிற ஒரு பறவை வராது நாங்களாம் பறவை வருதுன்னு சொல்லிக்கிற வேண்டியதான் காக்கா விரட்டுறீங்களா காக்கைனா பறவை இல்லையா அதன விலங்க பறவே வராதுன்னு அப்புறம் காக்கா வரும்னா காக்கா எந்த நிலத்துல வாழும் இருக்கு ஏங்க குறிஞ்சி நிலத்துல காக்காய் வாழ அது 3 பறவை தான் வரும் என்னென்ன பறவைன்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஏங்க தெரியாது என்ன இப்படி பேசுறீங்க என்ன எப்படி பேசுறோம்னு சொல்றீங்க அண்ணங்களா பச்சிகளா தாராக்களான்னு இருக்காங்களே அப்படியா சரி சரி அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறம் காக்கா வருமான்றீங்க ஒவ்வொரு ஊர்ல கும்பாபிஷேக இடத்துல காக்கா வந்து சுத்திக்கிட்டு இருக்கு மந்திரத்தை மாத்தி சொன்னா அப்படித்தான் நடக்கும் அப்போ ஒழுங்கா வந்து மந்திரத்தை சொல்லும்ல அப்போ ஒழுங்கா வந்து வேட்டையாடணும்ல அதை விட்டு பொம்பளை பிள்ளைக்கு நின்று இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க என்ன நான் கெஞ்சவே இல்ல அப்புறம் நான் என்ன சொல்ல வரேங்கிறது நீங்க காது கொடுத்து கேளுங்க என்னை எதிர்த்து பேசணும்னே உங்க அண்ணன் சொல்லி அனுப்பியிருக்காரு நினைக்கிறேன் எங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச சொல் புத்தி ஒன்று சுய புத்தின்னு இருக்காங்க எங்க அண்ணன் சொல்றத நான் கேட்டுக்கிறேன் சுயமா சிந்திப்பேன் அண்ணன் சொன்னாரே இது பேசலாமா பேசக்கூடாது அண்ணன் சொல்றத பூரா வாங்கிட்டு அப்படியே பேச மாட்டேன் நான் வந்து கிளிப்பிள்ளை கிடையாது நீங்க சொல்றத பார்த்தா ரெண்டுமே இல்லாம நான் வந்து நிக்கிற மாதிரி சொல்றீங்களா நான் உங்களை சொல்லவே இல்லைங்க குத்தமில்ல நெஞ்ச குறுகுறுக்கு நீங்களா ஏங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லி எது சொன்னாலுமே என்னைய வந்து பாக்குற பார்வையை பொறுத்து இருக்கு காமாளக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தெரியும் ஆனா பார்வையே மஞ்சளா இருந்துட்டு பொருளை பூரா மஞ்சளா இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா என்னகின்ற என்ன இப்படிதான் துரோணர் என்ன செஞ்சிருக்கிறாரு வாங்கப்பா நீங்க வருவீன்னு சொல்லிதான் நானும் பேசிட்டே இருக்கேன் அப்படியா நிலா பட்டு வச்சு மக்கனையா பேசிக்கிட்டு குட்டியில மன தேடி நிலா பட்டு வச்சு மக்கனையா பேசிக்கிட்டு குட்டியில மன தேடி குட்டி கண்ணா பட்டாரா தட்டு தட்டு மாறி கதிகிணத்தம் பட்டாரா தட்டு தட்டு மாறி கதிகிணத்தம் பட்டாரா ஓட்டமால தேடி வெள்ளிக்கிட்ட கேட்டுக்கிட்டு வெட்ட வெளி காட்டு வெங்காயத்தை நட்டாரா நீங்க சொல்லி
பரிச்சூரான் மிக தீரான் அவர் சொன்னா கேளுங்க. பரிச்சூரான் மிக தீரான் அவர் சொன்னா கேளுங்க. விட்டால தெரியுது என்னைக்கிட்ட கேட்டுக்க வெட்டவழி காட்டுக்குள்ள வெங்காயத்தால தாராளி 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 தாராளி. தென்னிலாம் பட்டு வச்சு மங்களையா பேசி விட்டு குத்தியில வாழை குட்டிகளா பட்டாரே குட்டிகளா சொந்தமான வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே நல்லா அல்ல வள்ளி. இதெல்லாம் நியாயமாப்பா? 10 மணி வந்து படா படுத்துட்டு இருக்கோம். நம்மளும் வந்ததுல இருந்து பரவேறிட்டு வள்ளி நல்லா இல்லைன்னா அதெல்லாம் நியாயமா கேட்க மாட்டீங்களா? நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. விவரமா சொல்லுங்க வேடுவர. நீங்க தானங்க சொல்றீங்க நல்லா இல்ல வள்ளினா அப்ப ஊர்ல என்ன சொல்லுவாங்க? விஷயங்களுங்க ஆளெல்லாம் நல்லா தான் இருக்கியே பாக்குறதுக்கு லட்சணமா. ஐயா, அதெல்லாம் நீங்க வர்ணிக்க வேணாம். நான் சொல்லணும்லங்க. நான் சொல்ல வந்தது சொல்ல வேணாமா? இத சொன்னாதே இந்த வர்ணிப்பு இந்த பொய் பேசுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் சத்தியமா போய் பேசுற ஆளே கிடையாதுங்க. நீங்க சொல்ல வர்ற விஷயம் தான் நல்லா இல்லைன்னு சொல்றேன். சொல்லுங்க. வந்தமான வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாதே நல்லா அல்ல வள்ளி. கொடுத்து விடு மானை கொடுத்து விடு. சரி என்னை பாட்டு பிடிக்க விடு நீ பிடிக்க விடு. ஒரே ஒரு சின்ன விஷயம் கேட்றேன். கேளுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குப்பா. இந்த வேலையை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மான தேடி வந்திருக்கிறாரு. நம்ம முன்ன பின்ன மானு பார்த்தது இல்ல. நான் பாத்திருக்கேன். நீங்க பாத்திருக்கீங்க? ஆமாங்க. இந்த மாடு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. கண்டிப்பா. மானுக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதா? நான் தெரியும்லப்பா உனக்கு. யார்கிட்ட கேக்குறீங்க? அப்ப நீங்க வேட்டைக்கு வரல. நாங்க 2 பேரும் எதையுமே கூட்டணி சேர்க்காதீன்னு இப்ப தனிச்சு போங்கங்க. வேட்டையாடுறதுலாம் தனித்தனியா போகணும். அதனால அப்படியே இந்த பாட்டை பாடிட்டு அப்புறம் அடையாளம் பாடு. சரி அப்படி சொல்லு. கொடுத்து விடு மானை கொடுத்து விடு. என்னை பிடிக்க விடு நீயும் பிடிக்க விடு. வந்தமான வல்லேன்னு சொல்லி வாதம் செய்யாத நல்லா வள்ளி. கொடுத்து விடு மானை கொடுத்து விடு. பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. கொடுத்து விடு மான கொடுத்து விடு. பிடிக்க விடு என்ன பிடிக்க விடு. வந்தமான வல்லேன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா? குறிஞ்சு நாட்டு காரர்களின் பழக்கம் இதாமா? கொஞ்சம் கூட ஜாதி பாசம் இருக்க வேணாமா? குறிஞ்சு நாட்டு காரர்களின் பழக்கம் இதாமா? நெஞ்சரக்க பெண்களுக்கு இருக்க வேணாமா? நெஞ்சரக்க பெண்களுக்கு இருக்க வேணாமா? நீ விழுத்த முயலுக்கு என்ன 3 காலாமா? அம்மா வள்ளி பொண்ணு நீ பிடிச்ச முயலுக்கு என்ன 3 காலாமா? வெற்றி வேட்டு கண்ணால வெடிக்குது. சத்தம் போட்டு தவறாலு பேசுது. விடுவேனா நான் விடுவேனா? விட்டு ஊருக்கிட்ட போவேனா? வந்திருக்கும் மேடம் உங்க சொந்தக்காரன் நான். வெள்ளி மலையில் வாழுகின்ற வந்த வேடம் நான். வந்திருக்கும் மேடம் உங்க சொந்தக்காரன் நான். வெள்ளி மலையில் வாழுகின்ற வந்த வேடம் நான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேடம் நான். கண்ணியமாய் மான் பிடிக்க வந்த வேடம் நான். கனிவான உள்ளம் கொண்ட முத்து முருகன் தான். அம்மா வள்ளி பொண்ணு கனிவான உள்ளம் கொண்ட முத்து முருகன் தான். வெட்டு வேட்டு அண்ணால வெடிக்குது. சத்தம் போட்டு தமிழாலு பேசுது. விடுவேனா நான் விடுவேனா? விட்டு விட்டு ஊருக்கு தான் போவேனா? விடுவேனா நான் விடுவேனா? விட்டு விட்டு ஊருக்கு தான் காயாத
மேயாதம்மா பாயாதமா தலையிலுமிருந்து பாயாதமா கண்டதுண்டோ கண்டதுண்டோ நல்மேனி நல்மேனி உலகிட புதில் அழைக்கமான் வர வேடுவர் இது மானுடைய இடமே இல்லை. வள்ளி மான் என்றாலும் பெண் என்றாலும் உண்டுதானே. உன்னைத்தான் தேடி வந்தேன். என்ன இதுக்கு உன்னையே திருமணம் முடிப்பேன். உன்னையே காதலிக்கின்றேன். என்ன இப்படி சொல்றீங்க? ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா ஆத்தங்கர ஓரத்திலே அங்கே வந்த பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா நெத்திரவு வந்தவளா நெருந்த இன்பம் தந்தவளா நெத்திரவு வந்தவளா எனக்கு இன்பம் தந்தவளா நெத்திரவு வந்தவளா நெருந்த இன்பம் தந்தவளா அவளா இவளவே மனசுக்குள்ளே நினைக்குது கிளிப்பிள்ளே 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 என்னென்ன கண்ணன கலக்குது பொண்ணன பொண்ணன மயக்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது எண்ணங்கள் எங்கெங்க நல்ல வேடுவரியா கொஞ்சம் செய்வன கோளாறு அண்ணா வேறங்க இல்ல மங்களமாகவே அழைத்த விவரம் என்ன? மாலை தேடி வந்தவரு உங்களை தான் தேடி வந்தாரா, காதலிக்கிறாரா, கல்யாணம் பண்ண போறாரா சொல்லவே இல்ல. என்ன சொன்னீங்க? அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாருன்னா எவ்வளவு திமிரு. ஏண்டா குத்து முருகா முதல்ல இருந்து வர்றாங்க. ஏதோ ஒரு குறை இருக்கிறது. ஆமண்ணா, எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. யாரு கடை இருந்தாலும் மாறி கடை இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, சாமியை கும்பிடுங்க, எல்லாம் சரியா வரும். திருப்பெரும் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சேர்த்தாய் முருகா திருத்தணிமலை மீது எதிரொலிக்கும். திருத்தெந்தூரிலே நாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணிமலை மீது
வார்த்தையில கொஞ்சம் குழப்ப போட்டுருங்க. வள்ளி வேடனாக வந்ததும் நானே உன்னை அடைய வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்ட காரணத்தால் நமது திருமணம் இனிதே நடைபெற வேண்டும். முருகா, தாங்கள் எனக்கு ஒரு வரம் தொந்தரவு வேண்டும். என்ன வர வேண்டும்? தாரத்தில் 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தேவியானை என்று இந்த உலக மக்கள் எல்லாம் அழைக்கவுடன் அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு தந்தரல வேண்டும் முருகா. வள்ளி தெய்வானை சமேதை சுப்பிரமணியன்றே இன்று முதல் நாட்டு மக்கள் அழைப்பார்கள். சம்மதம் தானே? முழங்கட்டும் மேளங்கள். பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விடரேது வாராது எப்போதும் சண்முகா. பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். அரியநாத கிராமத்திலே வீட்டிற்கும் நொண்டி கருப்பணசாமி நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி கொடுக்கும் சாமி. அரியநாதபுரம் கிராமத்திலே வீட்டிற்கும் நொண்டி கருப்பணசாமி நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி கொடுக்கும் சாமி. அரியநாதபுரம் கிராமத்திலே வீட்டிற்கும் நொண்டி சாமி
கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி அவர் நொண்டி கருப்பசாமி மலையாள தெய்வம் ஐயா மங்காமல் வாழ்வரையா மலையாள தெய்வம் ஐயா மங்காத வாழ்வரையா நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி தருவாரையா நாடி வரும் மக்களுக்கு நல்ல ஆசி தருவாரையா எங்க கருப்பர் அவர் எங்க கருப்பர் அவர் எங்க கருப்பசாமி நொண்டி கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி நொண்டி கருப்பசாமி